இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஏன் இன்னும் வெளியிடலை? ஸோ டிசிசியில் பெண்டிங்கில் இருக்கிற 800லேருந்து 900 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருமா வராதா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2026 டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வர இருக்குது? ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ஆண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு போக்குவரத்து கழகத்தில் இது சாத்தியம்? அனைத்து பேருந்துகள்லேயும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்றது எல்லாமே எந்த அளவுக்கு இது நடைமுறையில் சாத்தியம்? போக்குவரத்து கழகத்தில் புதிய பேருந்துகள், ஸோ புதிய பேருந்துகள் அதிக அளவில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க, கொள்முதல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது 2026 நோட்டிஃபிகேஷனில் புதிய வேக்கன்சிஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருவதற்கு தாமதம் ஆகும். எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தான் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எலெக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்றது நமக்கு வரும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா அப்படின்றது ஒரு சந்தேகத்தின்குரிய இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். இந்த எலெக்ஷன் டைம் முடிகிற வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, புதிய ட்ரைனிங்கு எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ மே 5 அப்புறம் தான் அதற்கான அப்டேட்டை நாம் போக்குவரத்து கழகத்தில் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் இப்போ டிசிசி 2025 டிசிசியோடைய நியமனத்தில் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா, செய்முறை தேர்வெல்லாம் முடித்து அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 900 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை நமக்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விரைவில் வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக அந்த 800லேருந்து 900 பேருக்கு அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்க நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ 2026 போக்குவரத்து கழகத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குங்க. இந்த 2026 போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக, டிரைவர் ஒரு 10,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போகிறாங்க. இதற்கான அரசு அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆண்களுக்கும் அந்த போக்குவரத்து பேருந்துகளை இலவசம் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அங்கங்கே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஆண்களுக்கும் பேருந்துகளை இலவசம் அப்படின்னு ஆக்கப்பட்டால் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுங்க. அதிக அளவு பேருந்துகளை கொள்முதல் செய்யணும். அது மாதிரி ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும். புதிய பேருந்துகளை அதிக அளவு கொள்முதல் செய்யணும். டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கணும். ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்கள்லேயுமே நிரப்ப வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போக்குவரத்து கழகம் தள்ளப்படும். ஸோ இப்போ 2026 நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ்கள் அனைத்துமே மே 5 பிறகு புதிய ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட போகிறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை அப்டேட்டில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்க. நன்றி, வணக்கம்.